அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. சென்டாக் புதுச்சேரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே சென்டாக் புதுச்சேரியில நிறைய மாணவர்களை வழி நடத்திட்டு இருக்கிறோம். அந்த பார்வையில இன்னைக்கு ஒரு எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இவ்வளவு மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா லிஸ்ட் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். நாமும் ஒரு பர்டிகுலர் நிறைய நம்பர்களை மாணவர்களை கைட் பண்றோம். இருந்தாலும் இவ்வளவு நம்பர்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. பட் பயங்கர க்ரௌடு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, நிறைய மாணவர்கள் இந்த சீட்டு வாங்காம இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா, என்னடா அது 180 மார்க் வரைக்கும் சீட்டு கொடுத்தாச்சு, இன்னமும் சீட்டு வாங்காம இவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்களே, எப்படி இதை வாங்காம இருப்பாங்க? ஈவன் கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூட ஸ்லைட்லி கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் கூட வாங்காம இருக்கிறாங்களே, ஏன் எதனால அப்படின்றது தெரியல. மேபி அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லையா, இல்லை வேற ஏதோ ஒன்றை தேடி கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டாங்களா, எப்படி வேணாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். எந்த காரணத்தையும் சுட்டி காமிக்கிறதை விட பட் சீட்டு வாங்காம இருந்துடாதீங்க அப்படின்னு தான் நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் அவ்வளவு அழுத்த திருத்தமா சொல்லிட்டே இருக்கிறோம். எனிவே, சென்டாக் புதுச்சேரி மாணவர்களுடைய 16,80,000 கட்டின மாணவர்களுடைய லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் 16,80,000 ரூபாய் பணம் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 568 மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16,80,000 ரூபாய் பணம் கட்டிட்டாங்க. பட் எவ்வளவு மாணவர்களுக்கு வேக்கன்சி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல கவர் பண்ண பார்க்குறோம். ரொம்ப ஷார்ட் வீடியோ, கம்ப்ளீட் பண்ணி பண்ணிடலாம். நம்பர் 1, மொத்தமே நம்ம பார்க்கப்படுகிற அதிகமான கல்லூரி 3 கல்லூரி தான். வேற அதை பத்தியும் பேச போறதும் இல்லை, வேற எதுவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்க போறது இல்லை. நம்பர் 1, எம்பிபிஎஸ் பத்தி ஒரு லைன் சொல்லிடுறேன், எலிஜிபிலிஸ்ட் பத்தி சொல்லிடலாம், பிடிஎஸோட சீட்ஸ் அவைலபிலிட்டி பத்தி சொல்லிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பத்தி சொல்லிடலாம். நம்பர் 1, பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், இட்ஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், 56 இடங்கள் வேக்கன்ட் இருக்கு. சரிங்களா? அடுத்து வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், 114 இடங்கள் வேக்கன்ட் இருக்கு. அடுத்து மணக்குள விநாயகர்ல மொத்தமாக 8 இடங்கள், மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 178 இடங்கள் எம்பிபிஎஸ் இடங்கள் ரியல் வேக்கண்டா இருக்கிறது. இது இல்லாமல் என்ஆர்ஐல ஒரு மாணவர் ஒரு சீட்டு பிம்ஸ்லயும், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்ல 36 இடங்களும் வேக்கண்ட் இருக்கு. ஈவன் மணக்குள விநாயகர்ல 17 இடங்கள், மொத்தமாக 232 இடங்கள் வேக்கண்டா இருக்கு. என்ஆர்ஐ மாணவர்கள் இருக்கிற பட்சத்துல என்ஆர்ஐ மாணவர்களையும் நமக்கு பாத்தீங்கன்னா என்ஆர்ஐல 64 மாணவர்கள் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல ரெடியா இருக்கிறாங்க. தெலுங்கு மைனாரிட்டிலையும் 6 மாணவர்கள், கிறிஸ்டியன் மைனாரிட்டில 6 மாணவர்கள். மொத்தமாக வேக்கண்ட் பார்க்கும்போது 232 வேக்கண்ட். அந்த 232 வேக்கண்ட்ல என்ஆர்ஐல 54 சீட்ஸ் வேக்கண்ட். பட் என்ஆர்ஐல மெரிட் லிஸ்ட்லயே 64 மாணவர்கள் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் எலிஜிபிள் லிஸ்ட் எவ்வளவு பேர் சார், எப்படி சார் வந்திருக்கு? 568 113 மார்க் எடுத்த மாணவர் கூட எனக்கு 16,80,000 பணத்தை கட்டி ரெடியா வெயிட் பண்றதுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அவங்களுடைய தேடுதல் எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கிடணும். பட் நம்ம யாரும் குறைவான மார்க்கா இருக்கிறாங்க, அதனால அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம யாரும் அட்வைஸ் பண்ண போறது இல்லை. யாராவது ஃபர்ஸ்ட் பணத்தை கட்டுங்கன்னு தான் நம்ம அட்வைஸ் கொடுத்தோம். எல்லாருமே பணம் கட்டி இருக்கிறாங்க. ஏன்னா இது பேரலா தமிழ்நாட்டுல ஒருவேளை நம்ம சீட் அலாட்மெண்ட் வாங்கிட்டு அங்க ஒரு 15 லட்சம் லாக்கு, இங்க ஒரு 15 லட்சம் 20 லட்சம் கட்டி ஆகணும். ஒரு 40 லட்சம் ரூபாய் பணத்தை எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ளோட்டிங்ல வச்சிருக்கோம். பட் எனக்கு அந்த ரிட்டர்ன் வந்துடும். பட் ரியாலிட்டி இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறோம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கான காரணமும் பல்வேறு காரணங்களும் இருக்கு. சரிங்களா? சரி, ரைட். இதுல ஒரு மார்க் அடிப்படையில் மொத்தம் 568 மாணவர்கள் தகுதியாக இருக்கிறார்கள். அதுல 480 மதிப்பெண் புது மாணவர், அதுல இருந்து 400 மதிப்பெண் வரைக்குமே 116 மாணவர்கள் இருக்கிறாங்க. இது இல்லாமல் 400 மதிப்பெண்ல இருந்து 300 மதிப்பெண் வரைக்கும், ஹப்பா அவ்வளவு பேரா அப்படின்ற மாதிரி 250 ஸ்டூடெண்ட். இந்த 300 மாணவர்களுக்கு வரைக்குமே கிட்ட பாத்தீங்கன்னா 366 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அவ்வளவு மாணவர்கள் மெரிட் லிஸ்ட்ல இந்த ரவுண்ட்ல 16,80,000 கட்டி ரெடியா இருக்கிறாங்க. இது இல்லாம 300 மதிப்பெண்ல இருந்து 200 மதிப்பெண் வரைக்கும் 119 மாணவர்களும், 200 மதிப்பெண்ல இருந்து 113 மார்க் வரைக்கும் 83 மாணவர்கள், மொத்தமாக 568 மாணவர்கள் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 16,80,000 கட்டி ரெடியா இருக்கிறாங்க. பிடிஎஸ்க்கு ஒரே ஒரு மாணவர் மட்டும் கட்டி ரெடியா இருக்கிறாரு. பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கிட்டத்தட்ட ஒரு 60 சீட்ஸ் ரியல் வேக்கண்டாவே இருக்கு. பட் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அலாட்மெண்ட் வேணும், ஆனா பிடிஎஸ் தான் வேணும். நீங்க சாய்ஸ்ல ஃபில் பண்ணிருக்கிறீங்களா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, 100% பண்ணிடலாம். ஏன்னா 100% அலாட்மெண்ட் வாங்குறத நம்ம உறுதிப்படுத்த முடியும். பட் பிடிஎஸ் எனி மார்க் நீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோல கவர் பண்ண நினைச்சது ஃபர்ஸ்ட் ரியல் வேக்கன் எத்தனை, 232. இது இல்லாமல் எலிஜிபிள் மாணவர்கள் 568. ஸோ ஆரம்பத்திலிருந்து நிறைய மாணவர்களை வழிநடத்திட்டு இருக்கிறோம். ஸோ உங்களோட மார்க்கானது எந்த கல்லூரி எப்படி கிடைக்க போகுது, என்ன மார்க் வரப்போகுது, என்ன மார்க் வரைக்கும் கட் ஆஃப் வரப்போகுது, என்ன மார்க் வரைக்கும் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம
ஒவ்வொரு இதுலையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ரிசல்ட் வந்து முதல்ல நம்ம தான் கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு என்னதான் தெரிந்தாலும் கூட அஃபிஷியலாக சென்டாக் வெப்சைட்டில் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஒன்று சொல்லிட்டே இருப்போம். ஸோ தேவை உள்ளவங்க ஃபர்தர் கைடன்ஸ் வேண்டவங்க தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. முடிஞ்ச ஒரு சென்டாக் புதுச்சேரியில் அட்மிஷன் எடுக்கிறத பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்டோடைய ஃபீஸ் 16,80,000 ரூபாய். இதை தாண்டி அதர் ஃபீஸ்ன்றது தமிழ்நாடு போன்று பாண்டிச்சேரியிலும் அவங்களோட அதர் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த கல்லூரி எவ்வளவு ஃபீஸ் வாங்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது. பட் எனிவே பாரும் பட் சென்டாக் மட்டுமே ஃபோக்கஸ்டா இருக்கணும். எனக்கு என்ன ஒரே எதிர்பார்ப்பு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மேனேஜ்மெண்ட் ரிசல்ட், ரைட்? தமிழ்நாட்டுடைய ரிசல்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டட் 3, பட் கண்டிப்பாக 3 விட தள்ளி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கு. அது இல்லாம சென்டாக் புதுச்சேரி முன்னாடியே ரிசல்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன் எதிர்பார்க்கிறோம்னா மேபி என்னோட மாணவர்கள் யாராவது நான் சீட் வாங்க கொடுக்க முடியலன்ற சொல்லி வந்தா தமிழ்நாட்டில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டி. பட் நான் வெரி கிளியரா இருக்கேன், சென்டாக்கு வேண்டாம், இங்கதான் போறோம், இல்ல இங்கேதான் இருக்கிறோம், அங்கதான் போறோம் அப்படின்றது கிளியரா எடுத்து வச்சுதான் கைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டுடைய அடுத்து ஒரு சூப்பரான ஒரு அனலைசிஸ் ரிப்போர்ட் இந்த கன்க்ளூஷன் வீடியோல அடுத்த ஒரு வீடியோவா எக்ஸாக்டா ஒரு கிறிஸ்டல் கிளியர் கண்டிப்பா இது வரைக்கும் யாருமே கணிக்க முடியாத ஒரு வேல்யூவோட உங்களுக்கு அடுத்த வீடியோல வரப்போகுது. ஸோ தொடர்ந்து ஸ்டே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம். நன்றி, வணக்கம்.